ஹாய் ஆஃபீஸர்ஸ், நாளைக்கு எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க. ரெகுலரா படிச்சு கன்சிஸ்டன்டா ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். சில சஜஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன், உங்களுக்கு சரின்னு பரதை எடுத்துக்கங்க. குரூப் 4 கொஸ்டின் இது வந்து லாஸ்ட் இயர் குரூப் 4 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பிஞ்சு போச்சு. இப்போ இதில் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்மளுக்கு தமிழ் தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் இப்படி கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இது ஒட்டி வச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம பிரிச்சுட்டு 200 கொஸ்டின் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படி 200 கொஸ்டின் இருக்கான்னு செக் பண்ணும்போது லைனா 1 2 3 4 இப்படி லைனா பார்த்துட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் 100 வந்துட்டு என்னவா இருக்குங்க, தமிழ் தான் இருக்கும். நம்ம நம்பர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு எல்லாமே 100% கரெக்டா தான் இருக்கும். பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லதான். ஏன்னா போன குரூப் 1ல வந்துட்டு ஒரு கொஸ்டின் பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்துச்சு. பட் அது எல்லாத்துக்கும் உண்டானதான். இந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட் பிக்கு வருவோம். அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த 1 2 3 லைனா பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும்போது ஜிஎஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கார்னர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஜ் வந்து இப்படி மடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பேஜ்ல ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்குன்னு நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அதுக்காக வந்து இந்த ஆப்டிடியூட் இந்த கார்னர்ல மடிச்சு வச்சுக்கணும். இப்போ இதை மடிச்சு வச்சுட்டோம். இதுல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க, இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. இதையும் நம்ம இப்படி மடிச்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கு. இது வந்து பாலிட்டி, இந்த மாதிரி ஜிஎஸ் வந்து மிக்ஸ்டா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல பாருங்க ஏஜஸ் ரிலேட்டட் கொஸ்டின் இருக்கு. இந்த கார்னர்ல நம்ம மடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது ஜிஎஸ் வரும், இதுவும் ஜிஎஸ் வரும், இதுவும் ஜிஎஸ் வரும். இப்போ G1ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 200 வந்து ஜிஎஸ் இருக்கும். அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சேர்த்து இந்த 200க்குள்ள 25 வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கும். அங்கங்க சுத்த விடுவாங்க. ஆனா நம்மளுக்கு குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் மொத்தமே வந்து 100 ஜிஎஸ் தான். அந்த 100ல 25 தான் இருக்கும். ஸோ ரொம்ப இருக்காது. பட் இது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு வந்து டைம் சேவ் பண்ணும். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கு. இந்த கார்னரை நம்ம வந்து மடிச்சுட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது வந்து ஜிஎஸ் இருக்கு. நல்லா கவனமா படிச்சுட்டு வந்துருங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக இப்படி சொல்றேன். ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துட்டு வந்து எந்த இடத்துக்கு வந்து ஜிஎஸ் இருக்கு, எந்த இடத்துக்கு வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதுல வந்து ஜிஎஸ் ஆப்டிடியூட் இருக்கு. இந்த பெர்சன்டேஜ் பேஸ் பண்ண கொஸ்டின் நம்ம மடிச்சு விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல பாருங்க இங்க ஜிஎஸ் இருக்கு. இதுவும் ஜிஎஸ் தான், இதுவும் ஜிஎஸ் தான். அடுத்தது இந்த இடத்துக்கு இது பாருங்க, இது மாதிரி இருக்கு. இது மடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல். இந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு பேக் சைடு இருக்கு. பேக் சைடு இருந்தால் இதை வந்து இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. இதையும் வந்து இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி போனோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பாருங்க, இந்த இடத்துக்கு வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு. இதை இப்படி மடிச்சு வச்சுக்கலாம். அண்ட் இதுல இந்த இடத்துக்கு நம்ம இப்படி வந்து மடிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு பாருங்க, இதையும் நம்ம வந்து மடிச்சு வச்சுக்கலாம். இதையும் நம்ம வந்து இப்படி மடிச்சு வச்சுக்கலாம். இப்படி மடிச்சு வச்சதுக்கு அப்புறம் 200 நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இதோட அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, பெரும்பாலானவங்க 99% வந்து தமிழ் தான் குரூப் 4ல சால்வ் பண்ணுவீங்க. அதனால வந்துட்டு நீங்க தமிழே சால்வ் பண்ணுவீங்க. இல்ல நீங்க ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சால்வ் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல இந்த இடத்துக்கு டக்குன்னு இப்படி எடுத்துட்டு அந்த டைம் சொன்னதோனே அந்த 10 நிமிஷம் சும்மா தான் இருப்போம். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த வேலையில 5 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 2 to 3 நிமிஷத்துக்குள்ள இந்த வேலை பண்ணிடலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் ஒரு 10 நிமிஷம் சாலிடா நம்ம கையில இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு ஈஸியான கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். என்ன கொஸ்டின்ங்க, ஈஸியான கொஸ்டின்ஸ். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கை வைக்கிறீங்க அப்படின்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒரு 25 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுல 15 பிளஸ் வந்து ஈஸியா இருக்கும், ஒரு 5 பிளஸ் வந்து மீடியமா இருக்கும், ஒரு 5 பிளஸ் வந்து கால்குலேட்டிவ் பிளஸ் யோசிச்சு சால்வ் பண்ற மாதிரி. இப்போ ஒரு மாங்க கொஸ்டின் போன தடவை கேட்டிருந்தாங்க, இந்த தடவை அதே வருமானு கேட்டா நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் அதை இதை யோசிச்சா நம்மளுக்கு தலைவலி தான். பட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 15 ஈஸியா இருக்கும், ஒரு 5 வந்து மீடியமா இருக்கும், இன்னொரு 5 வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாகவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இதெல்லாம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு அசம்ஷன், ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை வைக்கணுங்க, இந்த ஈஸி கொஸ்டின்ஸ் நம்ம கை வச்சு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் கால்குலேட்டிவ். ஒரு கொஸ்டினை பார்த்ததோனையுமே அந்த கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அண்ட் ஓஎம்ஆர்ல 2வது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க கரெக்டான ஆன்சரை மார்க் பண்ணுங்க. அவங்க கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸாம் ஹால்ல எதுவுமே மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க ஃபுல்லா அப்படியே வட்டமெல்லாம் போடலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு டாட் இப்படி வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? உங்களுக்கு தெரியற அளவுக்கு இது வச்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறீங்க. இப்போ 12,000 ரூபாய் இருக்கு. 5% கூட்டு வட்டி விதத்துல 2 வருஷத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ அடுத்தது பாருங்க, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இந்த இடத்துக்கு எக்ஸாம் ஹால்ல இப்ப நம்ம ஃப்ரீ மைண்ட்ல இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தோணும். இந்த இடத்துக்கு பாருங்க எல்சிஎம் ஆஃப் HCF இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்குங்க, HCF இருக்கு. சோ இந்த HCF அப்படிங்கிறது லெட்டர்ஸ். நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் இல்லையா, மீ போர் விகிதமா, அது அந்த தமிழ்ல HCF என்ன சொல்லுவோம், மீ போமான்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல, சாரி. சோ அந்த HCF நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த HCF அப்படிங்கிறது வெறும் லெட்டர்ஸ் தான். இப்ப ஏக்கு 1னா பிக்கு 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப ஹெச்சுக்கு வந்து 8 என்ன வருங்க, 8 வரும். சிக்கு வந்து 3 வரும்.
வரும், எஃப்க்கு வந்து 6 வரும். அப்ப அதனோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டு அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம அது பிரகாரம் சால்வ் பண்ணும். இதை போய் ஹெச்சிஎஃப் நம்ம நினைச்சுக்கூடாது. எக்ஸாம் ஹால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கண்ணும் கருத்துமா அந்த முழு கவனமும் அங்க மட்டும்தான் இருக்கணும். தண்ணி கொண்டுட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நடுவுல சைன் வாங்குவாங்க, அதுல எல்லாம் வந்து கவனம் திசை திருப்பவே கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கிறது பாத்துங்க. தயவு செஞ்சு லைனா தான் போவன் மட்டும் இருந்துறாதீங்க. சரிங்களா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சால்வ் பண்ணா இப்படி, இல்ல தமிழ் சால்வ் பண்ணிட்டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் போனீங்கனாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. சோ இதுல முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை மடிச்சு விட்டுக்கிறது. ஆக்சுவலா நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுப்பேன் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின். ஆனா இந்த குரூப் ஒன்னுக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒரு சகோ வந்துட்டு என் ப்ரோ நம்ம வந்து கார்னர்ல மடிச்சு விட்டுக்கலாம்ல, அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும்போது எனக்கு அது சூப்பர் ஐடியாவா பட்டுச்சு. நானும் குரூப் 1ல அதை ஃபாலோ பண்ணிட்டேன். அதை தான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சோ நல்ல இன்புட் எங்க கிடைச்சாலும் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி மடிச்சு விடும்போது இப்ப பாருங்களேன், இப்போ நம்ம மடிச்சு விடாம ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணி விட்டா நம்ம இப்படி ஒன்னொன்னு எடுத்து தொலைவிட்டே இருக்கணும். இப்போ இதே மடிச்சு விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு இப்படி இங்க இது பார்த்தோன்னே நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. இப்போ இது வந்து ஜிஎஸ் வந்து கம்மியா இருக்கனால இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே என்ன குரூப் பண்ணும்போது 200 கொஸ்டினும் ஜிஎஸ்ஸா தான் இருக்கும். அப்ப வந்துட்டு அது இன்னும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா முன்னாடி நடுவுல பின்னாடின்னு மாத்தி கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ இந்த பேப்பரை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இந்த 3வது இடத்துல இது ஜிஎஸ் கம்மியா இருக்கனால இது டக்குன்னு எடுத்துலாம், இந்த மாதிரி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு பார்த்தலாம். நம்ம ஒவ்வொன்றா எங்க இருக்குன்னு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு தொலைணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கார்னரை கண்டிப்பா மடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சில சஜஷன் சொல்றேன், இன்னும் அதை பாயிண்டா எழுதி வச்சிருக்கேன் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரு கொஸ்டின்ல இருங்க, ஒரே நிமிஷம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். மொபைல்ல ரெக்கார்ட் பண்றேன். ஸோ அதனால இப்படி ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரு கொஸ்டின்ல இருக்கவே கூடாது. சரிங்களா? அப்படி மட்டும் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து காம்படிஷனுக்கு தயாரா இல்லைன்னே அர்த்தம். சரியா? நான் வந்து இந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எல்லாம் பேசவே மாட்டாங்க, யதார்த்தம் என்னவோ அதான் சொல்றேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஒரு கொஸ்டின்ல இருந்துடவே கூடாது. அதுக்கப்புறம் லைனா தான் போவேன்னு இருந்துடவே கூடாது. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இப்படி தான் சால்வ் பண்ணலாம் இருக்கக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியா இருக்கும், செகண்ட் கொஸ்டின் ஈஸியா இருக்கும், தேர்ட் கொஸ்டின் மேபி டஃபா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபோர்த் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈஸி எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து மீடியா முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன், தெரியாத கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணும். சரிங்களா? இப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லைனா தான் போவன் இருக்கவே கூடாது. இதை சொல்லிட்டு அடுத்து வந்து நீங்க வந்து ஒன்னா தமிழ் இல்லைன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் ஜிஎஸ் இந்த மாதிரி போங்க. இல்ல அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தமிழ் ஜிஎஸ். ஆனா என் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே எடுப்பீங்க. எது எடுத்தாலும் சரி கரெக்டா கொண்டு போய்க்கிங்க. அடுத்து வந்து ஓஎம்ஆர்ல ஃபில் பண்ற டீடைல்ஸ்ல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இப்ப ரீசனிங்லயே பாருங்களேன், ஒரு கொஸ்டின் காமிக்கிறேன். இப்போ இந்த 200வது கொஸ்டின் எடுத்துங்க. when we write a z b y c x இந்த மாதிரி எழுதும்போது அந்த வவல்ஸ், அதாவது வவல்ஸோட லெஃப்ட்ல கான்சனன்ட்ஸ் வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ட்விஸ்டட் கொஸ்டின் தான். இது ஏபிசிடியே வந்து 26 + 26 52 லெட்டர்ஸ் நம்ம எழுதி சால்வ் பண்ணோம். ஸோ எழுதும்போது தயவு செஞ்சு தெளிவா எழுதிக்கங்க. இந்த இடமெல்லாம் பத்தவே பார்த்தாது. பின்னாடி ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது அழகா எழுதி தெளிவா இந்த இடத்துக்கு நீங்க நீட்டா எழுதி தெளிவா சால்வ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து ட்விஸ்டட் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேக்குறாங்களா, இல்ல அமௌண்ட் கேக்குறாங்களா, இல்ல என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத தெளிவா படிச்சுங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிவுல கேக்குறாங்களா, இல்ல 3 வருஷம் முடிவுல கேக்குறாங்களா, அதெல்லாம் கவனமா இருந்துக்கணும். சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அது முன்னாடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஹெச்சிஎஃப் கரெக்டுங்களா? ஹெச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம் என்ன, அதை முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அதையும் பார்த்துங்க. அடுத்து வந்துட்டு கொஷினை தெளிவாக படிக்கணும். இப்போ சொல்லிட்டேன்ல, அது பார்த்துருங்க. அடுத்து வந்துட்டு ரீசனிங்ல ட்விஸ்ட் பண்ணி கேட்க சான்ஸ் உண்டு. இந்த மாதிரி வவல்ஸ் எத்தனை வரும், கான்ஸ்டன்ஸ் எத்தனை வரும், அதெல்லாம் வந்துட்டு கவனமா இருந்துக்கணும். 200க்கு 200 கொஸ்டின் நீங்க வந்து ஷேட் பண்ணியே ஆகணும். ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ண கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து ஓஎம்ஆர் ஷேடிங் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்க ஓஎம்ஆர் ஷேட் பண்றீங்க அப்படின்னா ஃபிங்கரே வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நேரம் நம்ம பண்றோமா, அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு நேரம் நம்ம பண்றோமா, அப்படி பண்ணிக்கங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒரு சில கொஸ்டின் நீங்க நடுவுல மிஸ் பண்ணீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுங்க, செகண்ட் கொஸ்டின் பண்ணிட்டு தேர்ட் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா ஃபோர்த் கொஸ்டின் போயிருங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ஓஎம்ஆர்ல பண்ணிக்கலாம். அந்த சமயோசித புத்தி எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் பொறுத்து தான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாதிரி வரும். ஜென்ரலா சொல்லும் போது வந்துட்டு நம்ம சொல்லிக்கலாம் இப்படி பண்ணிக்கங்க அப்படின்னு. சரியா? ஸோ கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓஎம்ஆர்ல போய்க்குங்க. அவ்வளவுதான். அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு வந்து இந்த ஆமையும் முயலும் வச்சு கதையை ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம். அது வந்து நார்மல் லைஃப்க்கு ஓகே. பட் இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஸ்டடி அண்ட் ஃபாஸ்ட் வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது வேகமாகவும் இருக்கணும், அதே சமயம் நிலையாகும், ஒரு கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தம் இது தமிழ்ல மாதிரி சொல்றேன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டடி அண்ட் ஃபாஸ்ட் வின்ஸ் த ரேஸ். வேகமாகவும் இருக்கணும், அதே சமயம் ஸ்டடியாகவும் இருக்கணும். பதட்டப்படக்கூடாது கண்டிப்பா. அது
அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ டைம் போகுது அப்படின்லாம் நினைச்சிடவே கூடாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும், புரிஞ்சுதுங்களா? ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உங்களை வந்து கரெக்டா வச்சுங்க. அதை தான் வந்து ஸ்டெடியா வச்சுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ கரெக்டா சொல்லிட்டேன். ஸ்டெடி அண்ட் ஃபாஸ்ட் வின்ஸ் த ரேஸ். சரிங்களா? ஸோ இது நான் ஃபாலோ பண்ற டெக்னிக், ஐ மீன் சொல்ற டெக்னிக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி போட்டு நம்ம இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ நாளைக்கு எழுதுற எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வாங்க. இன்னும் குரூப் 2 எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால வந்து எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நாளைக்கு இது வரைக்கும் ரெகுலரா நீங்க எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் கவனமும் படிப்புல வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு நாளை நாள் சிறப்பானதா இருக்கும். எக்ஸாம் ஹாலில் பதட்டம் மட்டும் பற்றாதீங்க. லைனா தான் போகணும் இருந்துடாதீங்க. அப்புறம் ஒரு கொஸ்டின்ல ரொம்ப நேரம் இருந்துடக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வரும். அண்ட் தெரியாத கேள்விக்கு வந்துட்டு நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சொல்றதா ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக், அதுக்கப்புறம் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வச்சு மூவ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட கொண்டு போயிடலாம். கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டம்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அது வந்து யாருக்கு அப்படின்னா ஒழுங்கா படிக்காதவங்களுக்கு. சரிங்களா? ஒழுங்கா படிக்கிற நம்ம ரெகுலரா படிச்சுட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் டெக்னிக், கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து கிட்ட நெருக்க முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி போஸ்டிங் போறக்கும் போகாம இருக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். நம்ம இவ்வளோ நாள் படிச்சதை அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 3.5 மணி நேரம் எப்படி நம்ம செயல்படுத்துறோமோ அது வந்து நம்மள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். எங்க நல்லா படிச்சுட்டு போய் அங்க பதட்டப்பட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டமா போயிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துடாம இயல்பா உங்களை வச்சுங்க. கண்டிப்பா லைட்டா ப்ரெஷர் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ அதையெல்லாம் காம் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த 9-10 கொஸ்டின் பேப்பர் வாங்குறது, 9-10 9.15 ஐ திங்க் 9.15 நினைக்கிறேன். ஆமா 9.15 கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ 5 நிமிஷத்துல எல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா கொண்டு போய்க்கிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். சரியா? நாம இங்க என்ன பண்ணியிருக்கோமோ அதுல இருந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 10% அங்க கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப எல்லாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கோன்னா, இங்க படிச்சதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்க ஈஸியா இருக்கும். நம்ம கிட்ட அந்த தெளிவு மட்டும் இருந்துட்டா போதும். அதாவது அந்த படிக்கும்போது கொஸ்டின் வந்து நம்ம தெளிவா படிச்சுட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் தான் போடுறோமா அப்படிங்கிற அந்த ஒரு கவனம் இருந்துட்டா போதும். ஈஸியா நம்ம அடுத்தடுத்து உள்ள போயிடலாம். சரிங்களா? அண்ட் முக்கியமா கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணவே கூடாது. லாஸ்ட் குரூப் 4 எழுதிட்டு வந்தவங்க பார்டர்ல மிஸ் பண்ணவங்களுக்கு இதை பத்தி தெரியும். இந்த கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தா அழகு போல உள்ள போயிருந்துக்கலாம், 2 கொஸ்டின் கரெக்டா போட்டிருந்தா அழகு போல உள்ள போயிருந்திருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் உங்க மனசுல கண்டிப்பா இருக்கும். அதை இந்த குரூப் 4ல பண்ணவே கூடாது. சரிங்களா? சோ எந்த கொஸ்டினுமே நீங்க தப்பு பண்ணாம கரெக்டா பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க உள்ள போயிடுவீங்க. சரிங்களா? அண்ட் குரூப் 2வும் இருக்கு, முடிச்சுட்டு வந்துட்டு அதையும் ஒரு கை பார்க்கணும். ஸோ நல்லா படிங்க. நாளைக்கு எழுத போற எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 2 வருஷம் படிச்சிருக்கலாம், 3 வருஷம் படிச்சிருக்கலாம், 5 வருஷம் படிச்சிருக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு போன ஒரு விஷயம். நாளைக்கு தான் எழுத போற எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். சரிங்களா? நியூ சிலபஸ், நியூ பேட்டர்ன், நியூ கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் எல்லாரும் கொடுக்க போறீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை சூப்பரா பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.